விவிஸ் கிச்சனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு ஆல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை உடனுக்குடனே பார்க்க முடியும். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், தம்ப்நெயில் பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். நான் இதை ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். என்ன ப்ராடக்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கீங்களா? இது ஒரு ஸ்பைஸ் ரேக் ஜார் தான். இது ஒரு கிச்சன் ஆக்சசரிஸ் ஸ்பைஸ் ரேக் ஜார் தான். ஏற்கனவே நான் ஒரு ரிவ்யூ ஸ்பைஸ் ரேக் ஜார் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவே நம்ம சேனலில் அந்த வீடியோ தான். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் அதில் யூஸ்வலாக தாளிக்கிற ஐட்டம்லாம் இருக்குது இல்லைங்களா, கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, அதுக்கப்புறம் சின்ன ஜீரகம், பெரிய ஜீரகம், இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நான் அதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 3 monthஸாக நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் இப்போ 12 கண்டெய்னர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பைஸ் ரேக் ஜார் ஆர்டர் போட்டிருக்கேன். நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ என்ன அப்படின்னு வேறொரு வீடியோ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா நான் போடுறேன். இப்போ ஜஸ்ட் நம்ம அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான் பார்க்க போகிறோம். கிச்சன் பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்மளோட பெரும்பாலான டைம் நம்ம அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம கிச்சனில் இருக்கிற ஆக்சசரிஸ் எல்லாம் நமக்கு கன்வீனியன்ட் டு யூஸாக இருக்கணும், பார்க்குறதுக்கும் நல்லா ட்ரெண்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கும் ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ண முடியும். ப்ளஸ் நம்ம பார்க்குறவங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல நீட்டாக ட்ரெஸ்டு கிச்சன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாடர்ன் கிச்சனை கம்மியான செலவில் நம்ம எப்படி மாடர்ன் கிச்சன் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தான் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இது ஒன்றும் பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாதுங்க. நீங்கள் லெஸ் தென் 700 அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே சூப்பராக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பைஸ் ரேக் ஜார் வாங்கிடலாம். இது இன்றைக்கி வுட்டு கிடையாது. இது பிளாஸ்டிக் அந்த மாதிரியான ஜார் தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், 12 பீசஸ் செட் இது. ஓகேங்களா? கிச்சனில் நம்ம இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியான ஒரு மூடை நமக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன இந்த பொருட்கள்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த நல்ல சந்தோஷமான ஒரு மனநிலை கிடைக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து. அதுவும் இதில் பெரிய செலவு இல்லாமல் நம்ம இதை வாங்கி யூஸ் பண்ணும்போது தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5.5 பெட்டி ஆதி காலத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் வரோம். அதே டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி ஒரு ரொட்டேட்டபிள் ஸ்பைஸ் ரேக் ஜார் இது. அதுவும் 12 ஜார்னால் இதில் நம்ம நிறைய இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இதில் நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், தனி மிளகாய்த்தூள் போட்டு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏலக்காய், அது மாதிரி நம்ம ரெகுலராக எப்படி பார்த்தாலும் நம்ம இதில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இதில் ஃபில் பண்ணி வச்சுட்டு கவலை இல்லாமல் மற்ற எல்லாத்தையுமே எடுத்து எட்ட வச்சிடலாம். நம்மளுக்கு இடத்த அடைக்காமல் ஸ்பேஸ் சேவிங் ஐடியா இது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அதில் உடன்பாடு இருந்தால் நீங்கள் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு. இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு சைட்லேயும் 3 பாக்ஸஸ் இருக்குது. அது மாதிரி 4 சைடும் இருக்குது. ஸோ 12 பாக்ஸஸ் நமக்கு டோட்டலாக கிடச்சிருச்சு. நான் இன்னும் இதில் ஃபில்லப் பண்ணல எதுவுமே. அது நீங்கள் பார்க்குறது ஃபோட்டோ ஷீட் மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க. நான் இன்னும் எதுவுமே உள்ளே வைக்கலை. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வுட்டு கிடையாது, பட் அப்பியரன்ஸ் வுட்டு மாதிரி இருக்குது. பிளாஸ்டிக் தான் அது. ஸோ கண்ணாடி இல்லாமல் பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு அவசரத்தில் நம்ம வச்சு எடுத்தால் கூட உடஞ்சிடும் அப்படின்ற பயம் வேண்டாம். இது மாதிரி ஒரு ஃபினிஷிங் இது கொடுத்துருக்காங்க, ஒரு ரிங் மாதிரி. சப்போஸ் நம்ம இதை ஹேங் பண்ணிக்கணுன்னா கூட ஹேங் பண்ணிக்கலாம்.
நமக்கு வந்து சப்போஸ் சில பேருக்கு கிச்சனில் வந்து இடம் சரியாக இருக்காது இல்லைங்களா, கவுண்டர் டாப்பு. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹேங் பண்ணிக்கணுன்னா கூட ஹேங் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் ஒரு 6 ஹோல் கிட்ட இருக்குது. இந்த 3 ஹோல் வந்து பெரிய ஹோல். அது இல்லாமல் இன்னும் ஒரு சின்னதாக ஒரு 3 ஹோல் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா தெரியும், மூடி பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம வந்து தூள் பவுடர் மாதிரி யூஸ் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா கடுகு ஜீரகம் மிளகு மாதிரி எந்த மாதிரியாக இருந்தாலும் மல்டி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் டிஃப்ரெண்ட் சைஸில் இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கூடையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Stay tuned for a next useful video.